Hey guys, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மிடில் வேர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி மிடில் வேர் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ மிடில் வேர் வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம லாகின் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ லாகின் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த ரவுட்டை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து மிடில் வேர் செட் பண்ணலாம். ஸோ மிடில் வேர் செட் பண்ணுறது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் லாகின் பண்ணது சக்ஸஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரவுட்ஸே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் லாகின் பண்ணாமல் போயிட்டு அந்த ரவுட்ஸில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ மிடில் வேர் வந்து நம்ம எங்கே செட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மிடில் வேர் வந்து இங்கே தான் வந்து நம்ம மிடில் வேர் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு கெட் கால் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது இங்கே போயிட்டு நான் ஹிட் பண்ணேன்னா எனக்கு ஜஸ்ட் ஹலோன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே மிடில் வேரை வந்து செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ லாகின் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மெசேஜ் வரும், இல்லைனா வந்து இது வராது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிடில் வேரை வந்து செட் பண்ணுவோம். ஸோ மிடில் வேர் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து மிடில் வேர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் எஸ்ஆர்சிலேயே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து index.js அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜேசன் வெப் டோக்கன்ஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அங்கே சைன்இன் பண்ணும்போது கொடுக்குறதும் ஜேசன் வெப் டோக்கன்ஸ் தான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து அந்த JWT சீக்ரெட் கீ வேணும். இது வந்து நம்ம ENVயில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வர வேண்டி இங்கே வந்து இந்த ரெக்கவர் பண்ணியிருக்கேன் .env ஃபைலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாங்கூஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக மாங்கூஸ் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம யூசர்ஸ் மாடலை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ், அதாவது கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம யூசர்ஸ் மாடலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ module.exports. ஓகே. ஸோ module.exports ஈக்குவல் டு எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேராம்ஸ் தான் இதில் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம 3 பேராம்ஸ் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராம் கொடுப்போம். அந்த நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஓகே என்னோடது வந்து முடிஞ்சுது, எனக்கு வந்து சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வரும். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ஃபெயில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயே அப்படி நின்றும், இங்கே இதுக்குள்ளேயே நின்றும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்காம விட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கீங்க, டோக்கன்லாம் வச்சுருக்கீங்க, எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே இவங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதோட நின்றும். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் இங்கே இதெல்லாமே வந்து செக் பண்ணோம். அதுக்காக தான் வந்து நம்ம இங்கே நெக்ஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்ட். ஸோ இதில் வந்து ஆத்தரைசேஷன் ஓகே ஆத்தரைசேஷன் ஈக்குவல் டு இது வந்து ஹெட்டர்ஸ்லேருந்து தான் நம்ம எடுப்போம். ஓகே. ஸோ ஹெட்டர்ஸ் ஓகே. ஸோ ஹெட்டர்ஸ்லேருந்து எடுப்போம். அதுக்காக நம்ம வந்து இங்கே ஹெட்டர்ஸ் கொடுப்போம். ஸோ ஓகே. இப்போ வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நான் இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறேன். என்ன இஃப் கண்டிஷன் போட போகிறேன்னா எனக்கு வந்து ஹெட்டர்ஸில் வந்து எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது இஃப் நாட் ஆத்தரைசேஷன், அதாவது எனக்கு ஹெட்டர்ஸில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் ரிட்டன் பண்ணுறேன். எந்த ரிட்டன் பண்ணுறேன்னா இந்த மெசேஜ் தான் நான் ரிட்டன் பண்ண போகிறேன். ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து இது வந்து ஒரு 400.send. ஸோ சென்டில் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்டர்ஸில் வந்து எதுவுமே இல்லைன்னா அது வந்து நமக்கு ஃபால்ஸ் தானே. ஏன்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ண முடியாதுல்லவா. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபில்டர் பண்ணுறோம். ஹெட்டர்ஸில் வந்து எதுவுமே இல்லைன்னா எனக்கு வந்து இந்த மெசேஜை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணுறோம். ஸோ மெசேஜில் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ மெசேஜில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ நீட் டு லாகின் அந்த மாதிரி வச்சுக்கலாம். யூ நீட் டு லாகின். ஓகே. உங்களுக்கு எந்த மெசேஜ் கன்வீனியன்ட்டோ அந்த மெசேஜை வந்து நீங்கள் எங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ஒரு வேளை எனக்கு வந்து ஹெட்டர்ஸில் ஏதோ இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும். ஸோ
ஆத்தரைசேஷன் டாட் ரிப்ளேஸ் பண்ணுறேன். எதை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பியரர் டோக்கன்ஸ் தான் அங்கே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பியரர், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ கான்ஸ்ட் டோக்கன், ஓகே, டோக்கன் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே வந்து நான் இந்த ரிப்ளேஸ் பண்ண ஹெட்டர்ஸில் வர்றதை வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா JWT டாட் வெரிஃபை. ஸோ வெரிஃபை வந்து நம்ம இங்கே வர்ற அந்த JWT டோக்கனை தான் வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா JWT டாட் வெரிஃபை. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே க்ரியேட் பண்ண இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த டோக்கனை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ப்ராசஸ் டாட் env டாட் JWT சீக்ரெட். ஸோ இந்த சீக்ரெட், இந்த கீ வந்து நமக்கு envயில் கொடுத்துருப்போம் அல்லவா, நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும்போது வந்திருக்கோம்ல. ஸோ அந்த சீக்ரெட் கீக்காக நாங்கள் வந்து இதை வந்து இங்கே கொடுக்குறேன், ப்ராசஸ் டாட் env டாட் JWT சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 பேராம் கொடுப்பேன். ஒன்று வந்து எரர், இன்னொன்று வந்து பேலோட். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் கொடுக்க போகிறேன். ஸோ இஃப் எரர், ஸோ சேம் நம்ம இதே மெசேஜ் தான் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த மெசேஜ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இஃப் எரர் வந்துச்சுன்னா எனக்கு வந்து இதை கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுவே வந்து எரர் வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட், ஸோ இங்கே வந்து _id, ஸோ அதாவது யூஸரோட _id. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா பேலோடுக்கு வந்து அசைன், அதாவது டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். பேலோடுக்கு வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் இந்த ஐடி. ஓகே, பேலோட்லேருந்து வர்றதை வந்து நான் இங்கே டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் ஐடிக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசர்ஸ் டாட் ஃபைண்ட் பை ஐடி. ஓகே, ஃபைண்ட் பை ஐடி. ஸோ எதை வந்து நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு பேலோடில் வர்ற ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து நமக்கு எங்கேருந்து வரும், இந்த பேலோடு வந்து எங்கேருந்து வரும்னா நமக்கு டோக்கன் வெரிஃபை பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம இங்கே க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இங்கே ஐடி தான் வச்சு அனுப்பி விட்ருப்போம். யூஸரோட, அதாவது க்ரியேட் ஆகிற யூஸரோட ஐடி தான் வச்சு அனுப்பியிருப்போம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே வெரிஃபையும் பண்ண போகிறோம். ஸோ யூசர்ஸ் டாட் ஃபைண்ட் பை ஐடியில் நம்ம இந்த பேலோட்லேருந்து வர்ற ஐடியை வந்து இங்கே கொடுத்து விட்டோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து நமக்கு ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ டாட் தென்னில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூசர்ஸ் அப்படின்னு, ஓகே வேணாம், யூசர்ஸ் டேட்டா. ஓகே, யூசர்ஸ் டேட்டா. இங்கே வந்து நீங்கள் எந்த நேம் வேணும் அந்த நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் டாட் யூசர் ஈக்குவல் டு யூசர்ஸ் டேட்டா. ஓகே, அதாவது இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவேன் பார்த்தீங்களா, ஒரு ரவுட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து வர ரெக்வஸ்ட் டாட் யூஸரும் ஈக்குவல் டு இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணி எடுத்த யூசர் டேட்டாவும் வந்து இங்கே அந்த இதுக்கு வந்து இந்த இதை வந்து அசைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா. அதாவது எப்படி சொல்கிறதுனா ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த யூஸருக்கு வந்து ஆல்ரெடி அவர் வந்து ஹிட்டர்ஸில் வந்து டோக்கன் வச்சுருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த டோக்கனை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து பேலோட் பண்ணி இங்கே ஐடியை வச்சு ஃபைண்ட் பண்ணி அதில் வர்ற யூசர்ஸ் டேட்டாவை வந்து இந்த ரெக்வஸ்ட் டாட் யூஸருக்கு வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஓகே எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கால் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜஸ்ட் அந்த ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை செக் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே போய்க்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் என்ன பண்ணலான்னா இங்கே ரெக்வயர் லாகின். ஸோ ஃப்ரம் டாட் ஸ்லாஷ், ஸோ மிடில் வேர்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம் /index. ஓகே, இங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெக்வயர் லாகினை வந்து நான் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வேறு அடிக்குது router.get okay, requires a callback function but it's not an object. Okay, எங்கே நமக்கு இந்த எரர் வருது,
router.get requires a callback function but got the object undefined. ஓகே ஓகே இப்போ புரிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம இது கொடுக்க தேவையில்லை. ஓகே ஸோ இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து நமக்கு கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சேம் இதே ரவுட்டை வந்து நான் இங்கே போயிட்டு ஹிட் பண்ண போகிறேன். நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ நீட் டு லாகின் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதாவது நம்ம லாகின் பண்ணாமல் வந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம், லாகின் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதுவே நான் வந்து இங்கே இதை எடுத்துகிட்டு ஓகே இதை வந்து இப்போ எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து ட்ரை பண்ணோன்னா நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து லாகின் பண்ணியிருந்தால் தான் வந்து இந்த ரவுட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு இங்கே சைன்இன் பண்ணுவோம். ஓகே ஸோ இங்கே வந்து நான் சைன்இன் பண்ணுறேன். ஸோ சைன்இன் பண்ணும்போது இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் நாட் மேட்ச். ஓகே செக் பண்ணுவோம். ஓகே ஓகே ஸோ நான் வந்து இங்கே சைன்இன் பண்ணோன்னே எனக்கு வந்து இங்கே ஒரு டோக்கன் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டோக்கனை வச்சு தான் நம்ம இந்த ரவுட்டை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ கெட்டர்ஸ் போயிட்டு ஸோ கெட்டர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தரைசேஷன் தான் நம்ம அங்கே கொடுத்தோம். ஸோ அதுக்காக வந்து இங்கே ஆத்தரைசேஷனை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பியரர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட டோக்கனை வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கண்டென்ட் டைப்பை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ கண்டென்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஜேசான். ஓகே அப்ளிகேஷன் ஜேசான். ஸோ இப்போ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து சென்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த ஹலோ மெசேஜ் கரெக்டாக வருது. ஸோ அதுவே வந்து நான் இப்போது டோக்கன் இல்லாமல் வந்து சென்ட் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அதுவே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டோக்கன்லேருந்து ஒரு ஓகே இந்த 4 வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து இது இன்வேலிட் டோக்கன் தான். ஸோ இப்போ இப்படி கொடுத்தா நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ கொடுக்குறேன் யூ நீட் டு லாகின் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து இன்வேலிட், அதாவது இன்வேலிடான டோக்கன் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது தான். அது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மெசேஜ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன்னா எனக்கு வந்து ஹலோ இங்கே நான் கொடுத்துருக்குற ஹலோ மெசேஜ் வந்து அப்படியே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ மிடில்வேர்ஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா போஸ்ட் பண்ணுவாங்களா. ஸோ ஒரு போஸ்ட், அதாவது போஸ்ட் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணி கண்டென்ட் சம்திங் ஏதோ கீழே டைப்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இது பண்ணி அது வந்து போஸ்ட் பண்ணுறாங்களா. ஸோ அந்த போஸ்ட் பண்ணுறதுக்கான ரவுட் வந்து ஏபிஐ வந்து எப்படி வந்து ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.